ஹலோ வணக்கம்டா மாப்ள. கேரளால இருந்து இப்பதான் பார்த்து முடிச்சிருக்கான். 6 மணி ஷோ 9 மணிக்கு முடிஞ்சுச்சு. 3 மணி நேரம் இழுத்துருக்கானுங்க. இதுல வர கேமியோ கழிச்சுக்கிட்டா படம் வந்து 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இதுல வந்து பெரிய கேமியோ வந்து ரஜினி பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல கேமியோக்கள் இருக்கு. டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம கேமியோ கனகராஜ், சாரி லோகேஷ் கனகராஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 படம் வந்து அப்படியே நல்லா எடுத்துட்டு இருந்தாரு. நல்ல ஆக்ஷன் வரும்னு சொல்லி ஆக்ஷன் படங்களை எடுத்துட்டு இருந்தாரு. 3வதுல இருந்து அப்படியே மாஸ்டர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் பின்வாங்குச்சு. திருப்பியும் உனக்கு இந்த லியோல வந்து செகண்ட் ஹாஃப் வழிகடா வச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே பலியாயிருக்கு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது லியோ எவ்வளவு சூப்பரா போச்சு. லியோ வந்து ஒரு அற்புதமான படம்னு இப்பதான் தெரியுது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரிதான் அப்படி இதுல வந்து ஏதோ பயங்கரமான இன்டர்மிஷன் சீன் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல. என்ன இன்டர்மிஷன் சீன் இது? சரி, கதை என்ன? கதை வந்து தெரியலையே. அது கதை என்ன ஸ்டோரி தானே. அது எங்க தேடுறதா இது தெரியலையே. அவர் மொத்தமா ரீல் சீரிஸா எடுத்திருக்காருல்ல. ஆமா ஆமா. நீ வந்து கதைனா அவர் எதுல இருந்து அந்த பழைய படங்கள் எடுத்தாரோ அந்த கதை தான் இதுலயும் இருக்கும். ஆனா ஒண்ணு பண்ணீங்கடா நீங்க, டைம் டிராவல் மக்க அந்த ஒரு சீனை பார்த்துட்டு நீங்களே ஏமாத்திட்டீங்க. ஒரு நிமிஷம் முடியாது. ஒரு நிமிஷம் நாங்களே வந்து இதாயிட்டா. ஆனா சத்தியமா இதெல்லாம் ஓவர் தெரியுமா? இல்ல லோகேஷ் கிட்ட இருந்து டைம் டிராவல் எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இவனுக்கு வந்து ஆக்ஷன் சீன் தான் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இதுல வந்து போச்சு. இப்ப பாட்டுக்கு தம் அடிக்க போற மாதிரி இப்ப ஆக்ஷன் சீனுக்கு எந்த தம் பண்ணிட்டு வரானுங்க. ஆனா ஃபைட்டே லேகா இருக்குது. தலைவர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தான் எடுக்க முடியும். ஆமா, அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைட் நீங்க வந்து வாங்கிட்டு போய்க்க பரிசெல்லாம் தீபாவளி பிரைஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்துட்டு நடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு, தலைவருக்கு வயசாகுது அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு ஸ்டோரி லைன் ஒண்ணு இருக்கு. ஸ்டோரி லைன் இருக்கணும் மெயினா. அது இருக்கணும். ஆமா, இல்லவே இல்ல சுத்தமா. என்னன்னா சத்யராஜ வந்து தேடி போறதே வந்து அது கனெக்ட் ஆகுது. செத்து போனவன் தேடிட்டு போனோம். செத்து போனவன் ஏன் கொண்டாங்கன்னு சொல்லி தேடுற லைன் நல்லதான். ஆனா அதுல வந்து ஒர்த்து இல்ல. அதுவும் வந்து இவன் வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒரு கொசு மூட்டை சாரி அந்த மூட்டை பூச்சி கொள்ற மிஷின் ஒண்ணு கண்டுபிடிப்பாரு வடிவேலு. அந்த மாதிரி இதுல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாரு. ஆனா சூப்பரா. ஏய் எழுதுனீங்கன்னா 50 கோடி வாங்கிட்டு அட்டகாசம். உனக்கு 50 கோடி இல்ல 500 கோடி கொடுக்கணும். சாட் ஜிபிடி எல்லாமே சாட் ஜிபிடி எல்லாம் அதான் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆனா என்ன இந்த வந்து மோசமான இதுலயும் ஒரு ஆறுதல் என்னன்னா சௌபின் ஷாஹிர் தான். அவன் தனமா நடிச்சிருக்காரு. அது பயங்கரம். எனக்கு வந்து என்ன ஆக்டிங், ஃபுல் கேமியோ சோபின். அதுல வந்து ஆமா நான் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே ஒரு நடக்கும். அது வந்து என்னடா சப்பையா இது பண்ணிருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அவரோட கேரக்டர் வந்து ஆர்க் சூப்பரா நிறைய லேயர் செமல வில்லனுக்கு எல்லாம் வில்ல மாதிரி. அந்த மாதிரி அதுல ஒரு சீன் வந்து எனக்கு வந்து சாம் ரவி படம் எல்லாம் நான் வந்து ஒரு சீன் இருக்குது. அவனுக்கு வந்து கடைசியில வந்து அவருக்கே வந்து ஒரு இது கொடுப்பாரு மரியாதை. ரஜினி டைலாக் ஒண்ணு இருக்கு, நல்ல பெரிய புள்ளியா தோணுங்க அப்படின்னு. நல்லா இருக்கும், சூப்பர் டைலாக். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நாகார்ஜுனா தான். அவர் வந்து ஒரு பெர்சனாலிட்டி, அவரோட ஆட்டிடியூடு என்ன ஒரு நல்ல ஒரு பயங்கரம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வரும். செம கேரக்டர் இருக்கு. ஆனா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதான் மெயின். இன்னொன்னு வந்து ஒரு ஹெவியா இல்ல. எனக்கு என்னமோ லியோல நல்ல பில்டப் இருந்தது. அந்த பில்டப் வந்து இதெல்லாம் லியோல வந்து அந்த இன்ட்ரோல் சீன் பில்டப்னாலதான் செகண்ட் ஹாஃபே சாவாச்சு. அது ஏன் காரணம்னா எனக்கு வந்து இதுல இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப வர்த்தா இல்ல, ரொம்ப வேஸ்ட். ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருந்ததே பாத்தீங்கன்னா உபேந்திராவோட அந்த தீம் தான் சக்கையா. உபேந்திரா தீம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வேற மாதிரி போட்டிருந்தாரு. உபேந்திரா வந்து சூப்பரான ஒரு செம கேமியோ. அவருக்கு இனி நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. இனி நல்ல கொடுக்கணும் அவருக்கு. கடைசியில வந்து